ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மிதுன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிவி பக்கத்துல போய் ரொம்ப நேரம் கண் வச்சு பார்த்தோம்னா கண்ணோட பவர் கூடவோ குறைவோ செய்யுமா? இப்படி சயின்ஸ் என்ன, இதை பத்தி ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு ஆன்சரை பார்த்துடலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த வீடியோ எண்ட்ல முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. இருந்து பார்க்குறது நல்லது இல்லை, ஏன்னா அதனால நமக்கு நிறைய விளைவு ஏற்படுது. சீக்கிரம் கண்ணாடி போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஐயில் நிறைய ப்ராப்ளங்கள் வருது, கண்ணு பாதிக்கப்படுது. அதனால என்னன்னா சீக்கிரமா கண்ணாடி போடுற நிலைமை வருது. நானே பக்கத்துல இருந்தா டிவி பார்க்கேன், என் கண்ணில் எப்போ ஃபீஸ் போகுதுன்னு தெரியல. கண் பார்வை ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுது. லாங் சைட் அண்ட் ஷார்ட் சைட் ப்ராப்ளம். நம்ம கண் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. சீக்கிரம் கண்ணாடி போடுற மாதிரி வரும். கண்ணு பாதிக்குது. அது இல்லாமல் ஃபியூச்சர்லேருந்து ஒரு கண்ணாடி போடுற நிலைமைக்கு நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். கூட சொன்னாங்களா உங்ககிட்ட? யாரு சொன்னா? அப்புறம் இருக்கும். அதனால கண்ணாடி போடுற சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். கண்ணுடைய பவர் குறையதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்கு. ஆல்ரெடி கண்ணு ஃபியூஸ் போயிருச்சு. கண்ணாடி போட வேண்டிய சுச்சுவேஷன் வருமோ? கண்ணோட பவர் கூடவோ குறைவோ செய்யுமோ? ஆன்சர் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்ணை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். நம்ம தூரத்துல இல்ல பக்கத்துல உள்ள பொருள்ல கண்ணை வச்சு பாக்குறோம்னா அது நம்ம லென்ஸ்ல பட்டு ரெட்டினால ஃபோக்கஸ் ஆச்சுன்னா நம்ம பாக்குற பொருள் தெரியுதுன்னு அர்த்தம். இப்படி தூரத்துல பாக்குற ஆப்ஜெக்ட் ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகாம கொஞ்சம் தள்ளி பின்னாடி ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஹைப்பரோப்பியா, தூர பார்வை. இதே இது பக்கத்துல பாக்குற ஆப்ஜெக்ட் ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகாம கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு மயோப்பியா, கிட்ட பார்வை. ஹைப்பரோப்பியா, மயோப்பியா, தூர பார்வை, கிட்ட பார்வைலாம் ஓகே. ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாத்துக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ் யாரும் நம்ப மாட்டீங்க, என் மேல செம்ம கடுப்பாயிருவீங்க. டிவி பக்கத்துல போய் ரொம்ப நேரம் பாக்குறதுனால நம்ம கண்ணுக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது. இந்த கட்டுக்கடை எப்படி வந்துச்சுன்னா, 1960s உள்ள சில டிவியில வந்து ரேடியேஷன் அதிகமா வர மாதிரி இருந்துச்சான். ஸோ அப்போ பார்த்தவங்களுக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்படுச்சான். ஆனால் 1968க்கு அப்புறம் வந்து டிவியில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த கட்டுக்கதை இன்னும் தொடர்ந்தே தான் இருக்கு. நம்ம வீட்டில் உள்ள அம்மா அப்பா சொல்லிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டிவி பக்கத்தில் பார்க்கறதுனால பிரச்சனையே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்கு. ரொம்ப நேரம் டிவி பக்கத்தையே பார்த்துட்டு இருந்தால் கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், கண்ணிலேருந்து தண்ணி வரும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அதாவது இந்த தூக்கத்திலே இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியா. இன்னொன்னு முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குழந்தை எப்பவுமே டிவி முன்னாடி போய் பக்கத்துல உட்காந்து பாக்குதுன்னா அதோட பவர் கூடவோ குறைவோ செய்யாது. அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி ஷார்ட் சைட்டட் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் பக்கத்துல போய் பாக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான பிரச்சனை என்னன்னா, குழந்தை டிவி ரொம்ப நேரம் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கு, அதாவது உட்காந்து ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தனாலே அந்த குழந்தைக்கு வெயிட் போட சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை என்ன பாக்குதுன்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். ஸோ இதுதான் ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லி புரிய வைக்கணும். நான் சொல்றது உடனே நம்ப வேண்டாம், நீங்களே ரிசர்ச் பண்ணி கூகுள்ல பாருங்க. அப்புறம் போனஸ் ஃபேக்ட் என்னன்னா, கேரட் சாப்பிடறதுனால கண் பார்வை கூடுன்னு சொல்றதும் வதந்தி தான். கேரட் உள்ள விட்டமின் ஏ வந்து நம்ம கண் பார்வைக்கு உதவும். அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலயே ஆல்ரெடி நிறைய இருக்கு. ஆனா கேரட் சாப்பிடறதுனால விஷன் இம்ப்ரூவ் ஆகும்லாம் சொல்றது உண்மை கிடையாது. நம்ம குழந்தையோட நல்லதுக்கு தான் சொல்றோங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சொல்ற தகவல்ல உண்மை இருக்காங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கட்டாயம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. உண்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேளாவள தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ஆல்வேஸ். இன்னொரு நல்ல சயின்ஸ் வீடியோல பார்ப்போம். until then, மிதுன் signing off. Thanks for watching. சப்ஸ்கிரைப் வேளாவள தமிழா. தேங்க்ஸ் ஃபார் முறுக்கு. அதனால நம்மளுக்கு என்னன்னா, கண்ணாடி போடுற நிலைமை கொஞ்சம் அப்படி வருது. அதனால எல்லாரும் கொஞ்சம் டிவி எவ்வளவு பேர்